ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுக்கு வீட்டில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏர் கூலரில் வர ஸ்விங்கா மோட்ருனால் நம்ம ஃபேன் ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணக்குள்ள இப்படி ஸ்விங் இது பண்ணதில்ல ரெக்கை, அதுக்கான மோட்ரு இது டவர் ஃபேனுக்கு மட்டும் தான் வருதும். இந்த மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு. இது நம்ம எப்படி சரி பண்ண போகிறோன்னு பாருங்கள். நாம் இப்போ மோட்டரை கழட்டியிருக்கோம். ஒரு கியராக நம்ம ஸ்டெப்பையாக அது உள்ளே இந்த கியர் தான் இருந்துச்சு. இதுதான் மேக்னெட்டு. பார்த்திங்கன்னா உடனே தெரியும், ஓட்டுது. மேக்னெட் மூலிமா தான் இந்த கியர் சுற்ற ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா இது உள்ள வேறு எதுவுமே இல்லை. மேக்னெட்குள்ளே இது ஒரு மெட்டல் மாரி வச்சுருக்குறாங்க. இந்த மெட்டல் நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்துட்டு காயில் தான். அது என்னடா காயில்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் கட்டுறான்னு பார்க்காதீங்க. இதுதான் காயில். ஏன்னா நானே இப்போ தான் முத பிரிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், காயில் இது உள்ளார சுற்றி இருக்காங்க. இது சென்டரில் நம்மளுக்கு மேக்னெட் போட்டதுனால இதனோட ஓட்டுறத்தன்மை வருது. இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு லைன் விட்டு போச்சு. இந்த லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோட்ரு ஓடுதா என்னென்னு பாருங்கள், காட்டுறேன். நாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கியராக அசம்பிளி பண்ணியாச்சு. உள்ளார மொத்தம் 3 கியர் தான். சென்ட்ரு மோட்டரோட கியரு, அதை கணக்கு வைக்கல நம்ம. இது மொத்தம் 3 கியரால் தான் இந்த ஸ்விங்கா மோட்ரு ஒர்க் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்துட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு ஏசி மோட்ரு தான். நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்டில் இதை செக் பண்ணலாம். ஏன்னா சின்னதாக இருக்குது, மேக்ஸிமம் டிசி மோட்ருன்னு வச்சுக்கோங்க. இது ஏசி மோட்ரு தான். சுவிட்ச் போட போகிறோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், மூவபிள் ஆகிறது. மேக்ஸிமம் இந்த இதில் அதிகமாக ஃபால்ட் வராது. ஒன்று லைன் விட்டு போயிருக்கணும், இல்லைனா காயில் அந்த காப்பர் சுவிட்ச் இருந்தாங்கல்ல, அதில் எதனா டேமேஜ் ஆகிருந்தால் தான் மட்டும் வீணாகும். மேக்ஸிமம் வீணாகாது, சரி பண்ணிக்கலாம். இதேமாரி உங்கள் வீட்டில் இருக்க டவர் ஃபேன்லேயும் ஸ்விங்கா மோட்ரு ஓடலைன்னா இதே ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான ரீசன் கிடைக்கும். இந்த மோட்ரு இந்த ஃபேனோட உடையது தான். சூர்யா மாஸ்டர் இந்த ஃபேன் பேர். இது நம்ம என்னடா மஞ்சள் டேப் படிச்சிட்டுன்னு கேட்காதீங்க. இது நம்மளுக்கு ஒயர் பத்தலை. மேக்ஸிமம் 2 மீட்டர் தான் கொடுப்பாங்க. நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு ஒரு 5 மீட்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு காயிலாங்கடையில் இருந்த ஃபேன் தான். நம்ம சரி பண்ணி மோட்ரு மட்டும் மாற்றி இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதேமாரி உங்களுக்கும் எதனாவது காயிலாங்கடையில் கிடைச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு 2000-3000 கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு மோட்ரு மட்டும் வாங்கி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் ஆகாது. இது ரொம்ப பழசாக இருந்தது. நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி புதுசாக ஆக்கி வச்சுருக்கோம். நம்ம புதுசாக வாங்கின கூட அந்தளவுக்கு இதில் காற்று கிடைக்காது. இதில் ஆனால் செம காற்று அடிக்குது.